அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்வாட்லேருந்து சரவணன் பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹீரோஃபைன் ப்ரெஷர் வாஷர், குளோபல் பவர் ப்ரெஷர் வாஷருடைய 35 மாடல் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி காப்பர் வைண்டிங் மோட்டரும் பம்பு தான் இருக்குங்க. அதனால் மோட்ரு பம்பு லைஃப் நல்லா கிடைக்கும். மெயின் விஷயம் நம்ம ஆன்லைனில் கிடைக்கிறதுல ரேட் கம்மியில் வரலாம். ஆர்மேச்சர் மோட்டர் ஒரு வரல தூக்கிடலாம். இந்த ட்ராலி டைப்பாக இருக்கலாம், பிளைன் டைப்பாக இருக்கலாம், 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா கூட இருக்குங்க. அதோடைய ஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மெலிசான ஓஸ்லாம் வருங்க. நம்ம பண்ணுறது காப்பர் மோட்டரும் பம்பு லைஃப் நல்லாயிருக்கும். இது ஹீரோஃபைனில் S5 மாடல். இது வந்து 5300 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஓஸ் வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்று மட்டும் வரும், ஃபோம் கேன் வந்துடும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா GPS6ங்க. நிறைய பேர் பட்ஜெட்டில் கேட்டதுனால இது பண்ணி கொடுத்துரும். இது 1700 வாட்ஸு. இது 135 பார் வரக்கூடியதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3/4 மணி நேரம் ஓடுனா இது ஒரு 1.25 மணி நேரம் கூட ஓட்டிக்கலாம். ஏன்னா ஒரு கார்கள் வந்து 15லேருந்து 20 நிமிஷம் தான், டூலர்னா 5 நிமிஷம் போதும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடு மொட்டை மாடி பாத்ரூம் கூட கழிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5800 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு கன்று லென்த் ராடு, ஃபோம் கேனு இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஓஸோடு வருங்க. இந்த 5800க்கு மேலே வர எல்லா மாடலுக்கும் இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஓஸ் வரும். பாருங்கள், ஸ்டீல் பிளேடட் ஓஸ் ஹெவியாக இருக்கும். நார்மல் மிஷினில் வரதெல்லாம் ஸ்பைரல் ஓஸ் சீக்கிரம் பிஞ்சு போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி காப்பர் மோட்டர் தான் பண்ணுறோம். இதில் அதில் EFS6 மாடலு. இதுவும் 1700 வாட்ஸ் தான், 140 பார் தான். இது வந்து 6600. அது 5800, இது 6600. பட் என்னென்னா மோட்டர் பம்பு இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 1.5 மணி நேரம் கூட ஓட்டிக்கலாம். இதுக்கு அடுத்தது 7 ரூபா மாடல். இது வந்து 2 மணி நேரம் ஓட்டிக்கலாம். இது 7 மணி நேரம், இதுவும் 2 மணி நேரம் ஓட்டிக்கலாம். இது 8500. இது ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வரக்கூடியது. இது 1900 வாட்ஸ், இது 2000 வாட்ஸு. இது 1850 வாட்ஸ்லேயே ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வரும். பட் பம்பு மோட்டரும் நல்லா ஹெவியாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இது 8500 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது 2-3 மணி நேரம் கூட ஓட்டிக்கலாம். இந்த மாடல் ஆகட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து GPRS11. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 3 மணி நேரம் கூட ஓட்டிக்கலாம். இது 10500, இது 12 ரூபாங்க. இந்த 9 ரூபாய்க்குள்ளே இருக்கிற எல்லா மாடலுக்கு இந்த மாதிரி ஃபோம் கேன் வந்துடும். 10500க்கு மேலே வரதெல்லாம் இந்த மாதிரி லென்த்து கன்று வந்துடும். 10 மீட்டராக ஓஸ் வந்துடும். இதில் வந்து பவர் கார்டே பாருங்கள், உங்களுக்கு 5 மீட்டர் வந்துடும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபோம் கேனோட வந்துடும். இதுலேயும் கொஞ்சம் ஒரு ஒர்க் ஷாப்பில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கமர்ஷியலாக நல்லா ஃபோம் திக் அடிக்குன்னா இந்த மாதிரி திக் ஃபோம் கேனோட இந்த மாதிரி 4 வகையான டிப் நாசலோட உங்களுக்கு கன்று வந்துடும். வித் டர்போ நாசலோட வந்துடும். சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12000க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளாம் பிளைன் மாடல் பார்த்தேங்க. இது வந்து ட்ராலி மாடலு. அதாவது பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ஃப்ளோர்லாம் பெருசாக இருக்குது இல்லைங்களா, கழுவுறோம் அப்படிங்கிற பஸ்ஸில் எங்கேனா இழுத்துட்டு போய்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்கும், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறாங்க. இதுவும் 2-3 மணி நேரம் ஓட்டிக்கலாம். இது வந்து 11500ங்க. இதில் ரெகுலர் நாசில் வந்துடும். இது வண்டி கீழே மேலே வளைச்சிருக்கிற மாதிரி ரொட்டேஷன் நாசில் வந்துடும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஓடுதுன்னா இது ஒரு 4-5 மணி நேரம் ஓட்டிக்கலாம். இதில் லாரி பஸ் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4-5 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, வெண்பன்றி க்ளீன் பண்ணுறாங்க, ரேடியேட்டர் க்ளீன் பண்ணுறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து 160 பார், இது 180 பார் வரக்கூடியது. இது 2 மாடலும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 16 ரூபா வருங்க. இதுக்கும் ரெகுலர் நாசல் வந்துடும், ப்ளஸ் ரொட்டேஷன் நாசல் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மிஷின் கூட இதில் ஒரு ஃபோம் கேன் வரும். கண்ணில் மாட்டுற மாதிரி மிஷின் கூடயும் ஒரு ஃபோம் கேன், 2 ஃபோம் கேன் வந்துடும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயில் நீங்களே மாற்றிக்கிற டைப்புங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குறைக்கிற கூட்ட ஆப்ஷனோட கொஞ்சம் ஹெவி மாடலு. சின்னதாக ஒரு கேரேஜ் யூஸ் பண்ணுறாங்க, ரன்னிங், அதாவது பார்த்தீங்கன்னா நடமாடு சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபோம் கேனோட உங்களுக்கு பார்த்தா பம்பு மோட்டர்லாம் ஹெவியாக கொடுத்துருக்கோம். இது வந்து 17500ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செமி கமர்ஷியல் மாடலுங்க. இதுக்கு மேலே எல்லாமே இந்த மாதிரி 4 வகையான டிப்னாஸோட வந்துடும். உங்களுக்கு கன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி லென்த்து கன்று, பெரிய கன்று வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோம் கேனோட பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கலாம். 8 மணி நேரம் ஓடுற மிஷினு, 3 HP மினி. இது மிஷினே கிட்டத்தட்ட 25 கிலோ கிட்ட வரக்கூடியதுங்க. மிஷின் மோட்டர் பம்பு நல்லா ஹெவியாக இருக்கும். மிஷின்லேயே ப்ரெஷர் குறைக்கிற கூட்ட ஆப்ஷனோட வந்துடும். இது 25 பண்ணி கொடுத்துலாம், இது 27க்கு பண்ணி கொடுத்துருக்கலாம், இது 29க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து 30,000 ரூபாய்க்கு பண்ணிடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டிலாம் க்ளீன் பண்ணுறாங்களா, அப்பார்ட்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல்லாம் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோம் கண்டெய்னர் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னோட நாசிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் வர மாதிரி பண்ணியிருக்கும். தனியாகவும் இந்த மாதிரி ஃபோம் கேனும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 3 HP மிஷினுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் கூட ரன் பண்ணிக்கலாம். இது 34,500 வருங்க. இது 35 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இதுவும் நல்லா இருக்குங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3.5 HP 3 HP பார்த்தீங்க, இது 3.5 HP. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஜின் மேட் சார்ட்டர், ஏதாவது கரண்ட் போனால் கூட ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஆன் பண்ண தான் ஆன் ஆகிற மாதிரிங்க. இது 39 பண்ணி கொடுத்துருக்கோம். 3.5 HPலேயே கொஞ்சம் இது கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே 3 HP. இது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாங்க. இது 4 HP 49 ரூபாங்க. இது 5 HP 3 ஃபேஸ். 4 HPக்கு மேலே போனால் 4 HPலேயே உங்களுக்கு 5 HPயும் இருக்குது சிங்கிள் ஃபேஸில். பட் இது வந்து 4 HP வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சர்வீஸ் ரன் பண்ணுறாங்க, நாள் ஃபுல்லாக ஓட்டுறாங்க, பில்டிங் வாஷ் பண்ணுறாங்க, கோழி பண்ண மாட்டு பண்ண க்ளீன் பண்ணுற, நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற எல்லா ஒர்க்குக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 ஃபேஸில் 5 HP. இந்த 3 மாடலுமே நாள் ஃபுல்லாக ஓட்டலாம், நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 200 பார்லேருந்து 210 பார் வரக்கூடியது. இது 220லேருந்து 230 வேலை செய்யும். இது 250லேருந்து 260 வேலை செய்யும். இதுக்கு மேலே இருக்கிறதுல 7 HP
இது வந்து பார்த்தீங்கன்னா 81 ரூபா வருங்க. 10 ஹெச்பி இருக்குது, 1,03,000 வரும். இது கிட்டத்தட்ட மிஷினே 150 கிலோவுக்கு மேலே வரக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் இருக்கிற பெயிண்ட் எடுக்கும், வண்டி கழுவ முடியாதுங்க. போட்டு படகுல துரும்பு எடுக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இது பம்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. மோட்டர் பாருங்கள் 7.5 ஹெச்பி கொண்டானது, அருமையாக இருக்கும். இது 10 ஹெச்பி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரண்டில் இல்லாத சமயத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷனில் சர்வீஸ் சென்டருக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது பெட்ரோல் வாஷர் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷர் எதாவது வேணும்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள், தெளிவான விளக்கங்களும் வாங்கிக்கலாம்.